மார்ச் 25 தவக்காலம் 3ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. இன்று கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 26 முதல் 38 வரை. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மண ஒப்பந்தம் ஆனவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலில் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்போது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. அன்னை மரியாவை விசுவாசத்தின் தாய் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க பொருந்தும். அவளது விசுவாசம் ஒவ்வொரு வார்த்தையிலும், வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் வெளிப்பட்டது, படுகின்றது. இன்றைய நற்செய்தியில் இயேசு உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் என்ற செய்தி வானதூதரால் முன்னறிவிக்கப்படுகின்றது. ஆனால் அன்னை மரியாள் காதுபடவே இயேசுவை இழிவாகவும் குறைவாகவும் பேசினர். அன்னை மரியா தனது விசுவாசத்தை ஒருபொழுதும் சிறிது கூட இழக்கவில்லை. யாரிலே தான் நம்பிக்கை வைத்திருக்கின்றோமோ அவரையே சிலுவையில் அறைந்து அவருடைய உயிருக்காக போராடிக் கொண்டிருந்த போதிலும், இறுதியாக இறந்த போதிலும் அன்னை மரியாள் தனது விசுவாசத்தை இழக்கவே இல்லை. கடவுளின் வார்த்தை நிறைவேறும் என்று உறுதியாக நம்புகின்றாள். ஒன்றுமில்லாமையில் இருந்த இந்த உலகத்தை படைத்த கடவுளால், இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்க முடிந்த கடவுளின் ஆற்றலால் அனைத்துமே நடக்கும் என்று அன்னை மரியாள் முழுமையாக நம்புகின்றாள். அதனால்தான் விசுவாசத்தின் தாயாக இன்று உயர்ந்து நிற்கின்றாள். தனது பிறப்பு முதல் வாழ்வின் கடைசி மூச்சு வரை கடவுள் மட்டில் அன்னை மரியாள் வைத்திருந்த விசுவாசம் அளப்பெரியது. அதுவே இன்று நம் ஒவ்வொருவருக்கும் பாடமாக அமைகின்றது. அந்த அன்னையிடத்தில் இருந்த அந்த விசுவாசத்தை இன்று நமதாக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அவளது விசுவாச பண்பை நாமும் நம் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். வாழ்வில் நம்பிக்கை இழந்த சூழ்நிலைகளில் கடவுள் மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர். கடவுள் மட்டில் நமக்குள்ள விசுவாசம் எவ்வாறு இருக்கின்றது?
அதை ஆழப்படுத்தவே இன்றைய வாசகம் நம் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் மீண்டுமாய் அறிவுறுத்துகின்றது. வானதுதர் வழியாக இயேசுவின் பிறப்பை அன்னை மரியாளுக்கு அறிவித்த இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். அந்த அறிவிப்பை ஏற்று மகிழ்வுடன் தம்மை அர்ப்பணித்த அன்னையைப் போல நாங்களும் எங்களை உமக்கு அர்ப்பணிக்க விரும்புகின்றோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளும். உமது சித்தத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.